நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. ம். ஹலோ. இந்தாங்க. தேங்க்ஸ். ரசதி எங்க? அவங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருக்காங்க. சரி, காஃபி சாப்பிடுங்க. மெதுவா. போ போ போ. வாங்க போலாம். வா. பாத்தியாமா இங்க நடக்கிற கூத்த? ஆமாண்டி கண்மணி, நான் கூட இனிய ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சா கப்பல காஃபியை குடிக்குதே. ஆனாலும் இந்த இனியனுக்கு ரொம்ப தாமா தைரியம். கள்ள காதலிய பாக்க தான் பொண்டாட்டி சேர்மன் காரையே எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு. இது போதும், இத வச்சு அவங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாரு. ஆமா கண்மணி, விடவே கூடாது. சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க, கிளம்புவோம் வா வாங்க. வா வா வா, சீக்கிரம் வா. போங்கம்மா. சதி, நீங்க எப்போ வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், நீங்க ஏன் அட்டன் பண்ணவே இல்ல? இல்ல ஸ்னேகா, கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அதான் போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன். மீட்டிங் முடிச்சு பார்க்கும்போது தான் நீ மிஸ்ட் கால் கொடுத்திருந்த. அதான் என்னவோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். மாமா பதறாதீங்க, வந்து உட்காருங்க. உட்காரு. ஆமா குமரா, நீ ஒன்றும் பதறாத. நாங்க எல்லாம் பேசிட்டோம். இனி ஸ்னேகாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோட கோலத்தனத்தால உனக்கு எவ்வளவு பிரச்சனை. என்ன மன்னிச்சிரு ஸ்னேகா. பரவாயில்ல, விடுங்க. டேய், நீ இப்படியே இருந்தன்னு வையேன், கண்டிப்பா பெரியம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அதனால நீ ஸ்னேகாவை பத்தி சீக்கிரம் சொல்றதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நானும் சொல்லிடலாம்னு போனா ஏதாவது ஒரு தடை வந்துடுதுரா. அப்புறம் அதுவே ஒரு பிரச்சனையில போய் முடியுது. பிரச்சனை வரதான் செய்யும் மாமா. ஆனா அதை நீங்க ஏத்துக்கிட்டு பெரியத்த கிட்ட எல்லா உண்மையை சொல்லிதான் ஆகணும். இத பத்தி சொன்னாலும் அம்மா ஸ்னேகாவையும் மோனிஷாவையும் ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. டேய், அதுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஸ்னேகா சந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா? என்னடா சொல்ற? இல்ல இனியா, ஸ்னேகா என்னால அவ வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். ஆனா ஒண்ணு இனியா, ஸ்னேகா விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா எடுத்து சொல்லிதான்
அம்மாவை ஏத்துக்க வைக்கணும். என்னவோ மாமா, இனி எந்த சிக்கலும் வரதுக்குள்ள பெரியத்த கிட்ட உண்மையை சொல்ல பாருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஆமாண்டா, லேட்டாக்க பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். நீயே பாத்துக்க. இல்ல இனியா, அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, நாங்க கிளம்புறோம். ஸ்னேகா பத்திரமா பாத்துக்கோங்க. சரி ராசாத்தி. ஸ்னேகா வரேன். வரேம்மா, வரேன்டா. சரிடா. என்னங்க? நல்ல வேலை, ராசாத்தியும் இனியன் வந்து எதுவும் நடக்காம பாத்துக்கிட்டாங்க. எங்க அது மனசு கொஞ்சம் சரியில்லை. கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாமா? போலாம் ஸ்னேகா. சரி, நான் வந்துடுறேன். எங்க எங்க அங்க வண்டி நிறுத்துங்க, பூ வாங்கிக்கலாம். அக்கா வாங்க, ஒரு முழம் பூ கொடுங்கக்கா. ஒரு முழமா? கஞ்சத்தனமா ஒரு முழம் கேக்குற, ஒரு 5 முழம் கொடுங்கக்கா. கொடுத்துட்டா போச்சு. நிறுத்துப்பா, நிறுத்து. இது மரகதத்தோட பையன் குமரன் மாதிரி தெரியுதே. கூட இருக்கிறது கண்மணி மாதிரி தெரியலையே. பூவெல்லாம் வாங்கி கொடுக்கறான், யாருன்னு தெரியலையே. பேசாம அவன்கிட்டயே கேட்டுடுவோம். போலாமா? தம்பி, தம்பி, குமரா, தம்பி, குமரா. போச்சு, போயிட்டாங்களே. இவன் போற வேகத்துக்கு எப்படி பிடிக்கிறது? குமரன் கண்மணி கிட்ட இதனாலதான் அன்பா நடந்துக்கிறது இல்லையோ. மரகதத்துக்கிட்டே இதை போன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்லு ஷீலா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஆமா, உன் பையன் குமரன் எங்க? இத கேட்கவா ஃபோன் பண்ண? அவன் மில்லு ஆபீஸ்னு எங்கேயாவது பிஸியா இருப்பான். சரி, அதெல்லாம் விடு. நீ எப்ப என் மருமக கண்மணியை செக்அப் பண்ண வர போற? ஆமா, உன் மருமகளும் உன் புள்ளையும் உன்னை மாத்தி மாத்தி ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல செக்கப் ஒண்ணுதான் குறைச்சல். அது இருக்கட்டும் மரகதம், இப்ப நான் போன் பண்ணது எதுக்குன்னா, உன் புள்ள குமரன் யாரோ ஒரு பொண்ணோட பைக்ல போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஆசாசியா பூவெல்லாம் வாங்கி தலையில வச்சு விட்டுட்டு இருக்கான். ஷீலா, என்ன சொல்ற? ஆமா மரகதம், நான் இப்போ செங்கல்பட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். அங்கதான் உன் பையனை பார்த்தேன். இல்ல ஷீலா, கண்டிப்பா இருக்காது. என் புள்ள குமரன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஐயோ மரகதம், சொன்னா கேளு, அது குமரன் தான். நான் நம்பவே மாட்டேன். உனக்கு வயசாயிடுச்சு, அதான் கண்ணு சரியா தெரியாம வேற யாரையோ பார்த்துட்டு குமரன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் மரகதம், சின்ன பிள்ளையில இருந்து நான் குமரனை பாக்குறேன். எனக்கு தெரியாதா என்ன? நான் பார்த்தது அவன்தான். அவன் கிட்டயே போய் விசாரிக்கலான்னு காரை விட்டு இறங்கி போய் பார்த்தா அதுக்குள்ள அவன் வேகமா போயிட்டான். ஷீலா, நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல.
மரகதம் எதுக்கும் குமர வீட்டுக்கு வந்ததும் இத பத்தி தீர விசாரி முதல்ல, இல்லனா எல்லாமே தப்பாயிடும் பாத்துக்க. மா, இனி என்னோட ஆட்டம் இன்னியோட முடிஞ்சது. எல்லார்கிட்டயும் நல்லவன் வேஷம் போட்டு அயோக்கிய மாதிரி இருக்கான். அவனை போய் அந்த ராசாத்தி புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரியறா. கண்மணி, நாம அவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு பொரளிய கிளப்பி விட்டா இப்ப நிஜமாவே அவன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல தான் இருக்கான். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியலடி. மா, என் மாமியாக்காரி உட்கார்ந்திருக்கா. அவ முன்னாடி நான் பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ பாரு. வா. அத்தை, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இத பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். சொல்ல வந்தது சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு. டென்ஷனா இருக்கீங்களா? ஏன் அத்தை, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. அத்தை, நீங்க புள்ள புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அவர் இன்னைக்கு என்ன காரியம் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஓ, இவளுக்கும் தெரிஞ்சிருச்சா? இல்ல வேற ஏதாவது விஷயமா? ஏன், என்ன பண்ணா? நான் இன்னைக்கு செக்கப்புக்கு செங்கல்பட்டுக்கு போனப்போ உங்க புள்ள ஒரு பொண்ணோட கூத்தடிச்சிட்டு இருந்தார் அத்தை. இப்ப பாரு, என் புள்ள மாதிரி வருமா? நல்லவன் வல்லவன்னு புகழ்ந்து பேசுவீங்களே. இன்னைக்கு அவர் பண்ணிருக்க காரியத்துக்கு என்னத்த பண்ண போறீங்க? கண்மணி, இந்த விஷயம் ஏற்கனவே என் காதுக்கு வந்துருச்சு. நானே கொதிச்சு போயிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? எப்படி அத்தை? எப்படியோ தெரிஞ்சது விட, இப்ப அதுவா முக்கியம். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க அத்தை? என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. அம்மா தான் கால் பண்றாங்க. சரி, பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க நீ? ஏமா? ஏண்டா, கேட்டா சொல்ல மாட்டியா? இல்லம்மா, மில் வேலையா நான் செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்கேன். சரி, எந்த வேலையா இருந்தாலும் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரு. ஏமா, எதுக்கு வர சொல்ற? ஏன், காரணம் சொன்னாதான் வருவீங்களோ? இல்லம்மா, நான் வந்துடுறேன். இத பாரு, 5 மணிக்கு வீட்டுல டான்னு நிக்கிற, புரியுதா? என்னத்த சொல்றாரு உங்க புள்ள? வரேன்னாரா? வரேன்னு தான் சொல்லியிருக்கான். அத்தை, நீங்க அவரை சும்மா விடக்கூடாது. கடுமையா பனிஷ் பண்ணணும். அப்பதான் பெரிய வீட்டோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்காது. என்ன பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அவன் வரட்டும். கண்மணி, உன் மாமியார் காரிக்கு நல்ல கொம்ப செய்வி விட்டுருக்க. இனிய வந்ததும் அப்படியே குத்தி கிழிச்சிருவா பாரு. மா, இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போறத நினைச்சா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. போடு டான்ஸ். என்ன என்னடி நீ ஆட்டம் போடுறத மங்க பார்த்தான்னா உன் மாமியார் காரிக்கிட்ட வத்தி வச்சிருவா. பேசாம இரு. சரி வாமா, ரூம்ல போய் சத்தமே இல்லாம ஆடலாம். வா வா வா. ராசாத்தி, அண்ணி, மாமா, நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஏன் அண்ணி, என்ன விஷயம்? இதை காமிக்குதான். நீ சொன்ன மாதிரியே உங்க அண்ணன் இலக்கியா பேர்ல 2 லட்சம் ரூபாய பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டாரு. பாரு. ஓ, சூப்பர்.
ரொம்ப சந்தோஷம் அண்ணே. கையில பணம் இருந்தா ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா இப்படி ஏதாவது டெபாசிட் பண்ணாதான் அதுல கை வைக்காம இருப்போம். அதோட நம்ம டெபாசிட் பண்ண பணத்துக்கு வட்டியும் கிடைக்கும்ல, அதுவும் நமக்கு ஆதாயம் தானே. இலக்கியா, உன் படிப்புக்கான பணத்தை அப்பா இப்பவே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன படிக்க போற? இன்ஜினியரா, டாக்டரா, கலெக்டரா? ஏன் அத்தை, இன்ஜினியரா டாக்டரா தான் ஆகணுமா படிச்சு? ஏன் படிச்சு உங்களை மாதிரி பிசினஸ் உமனா நாட்டுக்கு சேவை செய்யற சேர்மனா வரக்கூடாதா? நீங்க தான் அத்தை எனக்கு ரோல் மாடல். உங்களை மாதிரி வரணும் தான் நான் ஆசைப்படுறேன். சரியா சொன்ன இலக்கியா, உன் அத்தை மாதிரி நீயும் சமுதாயத்துல பெரிய ஆளா வரணும். அப்ப அடுத்த ராசாத்தி நம்ம வீட்லயே உருவாகுறான்னு சொல்லுங்க. ஹலோ மேடம், பேசுறது ஜெர்மன் மேடங்களா? ஆமா, நீங்க யாரு? மேடம், நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில பியூனா வேலை பார்க்குறேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு மேடம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? மேடம், நீங்க லஞ்சம் வாங்கிட்டு ஒரு தப்பான பில்லை பாஸ் பண்ணிட்டதா புகார் வந்திருக்கு. அது விஷயமா உங்களை விசாரிக்க எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உங்க ஆபீஸ்க்கு வரப்போறதா தகவல் பரவிட்டு இருக்கு மேடம். என்னது? லஞ்சம் வாங்கிட்டு தப்பான பில்ல நான் பாஸ் பண்ணனா? இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தப்பான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேடம், நீங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நேர்மையானவங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். இருந்தாலும் உங்க மேல புகார் வந்திருக்கிறது உண்மை மேடம். நல்லவங்களுக்கு சோதனை வர்றது இயல்புதானே மேடம். சட்டப்படி இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது மேடம். இருந்தாலும் உங்க மேல இருக்கிற மரியாதையில இதை சொல்றேன் மேடம். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வச்சிடறேன். சரி. என்ன ரசாத்தி, போன்ல ஏதோ பேட் நியூஸ் மாதிரி தெரியுது. ஆமா மாமா, ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க. என்னது? நீ லஞ்சம் வாங்கினேன்னு கம்ப்ளைண்ட் போயிருக்கான். இது கடவுளுக்கே அடுக்காது ராசாத்தி. உனக்கு யாரோ வேண்டாதவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். ஒருவேளை நாம செஞ்ச தப்பு தான் ராசாத்திக்கு எதிராக புகாரா திரும்பி இருக்குதா? ஒன்னும் புரியலையே. ரசாத்தி, இப்ப என்ன கம்ப்ளைண்ட் தானே போயிருக்க, அதுக்கே நம்ம அலட்டிக்கணும்? தப்பு செஞ்சிருந்தா தான் பயப்படணும். எனக்கு என்னவோ இந்த புகார் சதிக்கு பின்னால எக்ஸ் சேர்மன் பரந்தாமன் இருக்கலாம்னு தோணுது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மாமா. அதான் அந்த ஆள் அடிக்கடி என்கிட்ட உன்னை இந்த சேர்மன் பதவியில இருந்து தூக்கி காட்டுறேன் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவர் செஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் என் நேர்மை என்ன பாதுகாக்கும்னு உறுதியா நம்புறேன் மாமா. விடு ரசாத்தி, தப்பு செஞ்சவன் தான் பயப்படணும். எந்த தப்பும் செய்யாத நாம எதுக்கு பயப்படணும்? தைரியமா இருப்போம். வா, ரூம்ல இருக்கோம். இந்தாங்க நீ வா. கடவுளே, நான் செஞ்ச தப்பால ராசாத்தி வேலைக்கு இடைஞ்சல் வரப்போகுது. என்னாலதான் எல்லாம். இப்ப நான் என்ன பண்றது? இந்தாங்க, சூடா இருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல பொன்னி. ஏன் கேக்குற? எனக்கு என்னமோ நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு உங்க முகம். இவ எப்படி நான் பண்ண தப்ப பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றா. ஏங்க, நெஞ்சுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்காதீங்க. என்ன ஏதுன்னு வாய் விட்டு சொல்லுங்க. சொன்னாதானே உங்களுக்கும் பாரம் குறையும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்படின்னா சரி, காஃபி குடிங்க, நான் வரேன்.